ஒரு கண்ணு தெரியாதவங்களும், காது கேட்காதவங்களும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. அந்த கல்யாணத்தில கொட்டடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அத பார்த்துட்டு காது கேட்காதவரு அவர்கிட்ட கேட்குறாரு, "என்ன சவுண்ட் இதில வருது?" அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, வாயில வந்து டம் டும் டம் டும்னு சொல்லி காமிச்சாராம். இந்த கண்ணு தெரியாதவர் வந்து கேட்டாராம், "எதிலிருந்து அந்த சவுண்ட் வருது?" அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்டோனே, அவர் சொன்னாராம், கைய வந்து ஒரு தட்டு மாதிரி அவங்க கைய காமிச்சு, இந்த மாதிரி இப்படிதான் அதில சவுண்டு வருதுன்னு சொல்லி காமிச்சாங்களாம். ஆக மொத்தம் இவங்க 2 பேர் சொன்னது 2 பேத்துக்குமே புரியலையாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களோ இல்லை நம்மை பற்றியோ எதுவுமே நம்மளால முழுசாக புரிந்து கொள்ள முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. நம்மளை பற்றி அறிஞ்சு கடவுளை புரிஞ்சு நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் வேதத்தில் தான் இருக்குது. அதை கடவுள்கிட்ட கேட்ட, ஆண்டவரே உங்களுடைய உதவியின்படி நான் அதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்மளுக்கு அந்த உணர்வையும் தராரு, கவனிக்கவும் அவரே செய்கிறாரு, நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவும் அவர் செய்கிறாரு. இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். God bless you.